இந்த சாப்டரில் நம்ம சிம்பிள் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எலக்ட்ரிக்கல் சிம்பிள்ஸ் நமக்கு தேவைப்பட்ட மாதிரியான சிம்பிள்ஸை நம்மளாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதை சிம்பிள் லைப்ரரியில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ தேவைப்படும்போது நம்ம ப்ராஜெக்டில் இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிள்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நியூ ட்ராயிங்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நியூ ட்ராயிங்ஸ், இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் கொடுத்தாலே நியூ ட்ராயிங்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த நியூ ட்ராயிங்ஸ் ஷீட் செட்டிங்ஸ் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ எய்தர் மெட்ரிக் செட்டிங் ஆர் இம்பீரியல் செட்டிங், எந்த செட்டிங்ஸில் வந்து சிம்பிள்ஸ் நம்ம ட்ரா பண்ண போகிறோமோ அந்த செட்டிங்ஸ் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கணும். ஸோ யூனிட் கமாண்ட், ஸோ பேசிக் ஆட்டோகேடில் நம்ம பார்த்த கமாண்ட்ஸ் தான் யூனிட்ஸ். ஸோ எந்த யூனிட்ஸில் நம்ம வந்து சிம்பிளை கிரியேட் பண்ண போகிறோமோ அது முதல்ல செட் பண்ணிக்கணும். ஸோ டெசிமல், அதில் இன்சர்ஷன் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டரில் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ யூனிட் செட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தேவைப்பட்ட மாதிரியான சிம்பிள்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த சிம்பிள் கிரியேட் பண்ணுறதுக்கு ஹோம்ன்ற டேப்பில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் டூல்ஸ் இருக்கும். நார்மலாக ட்ரா டூல் அண்ட் மாடிஃபை டூல்ஸ், எந்த மாதிரி ஷேப்பில் வந்து உங்களுக்கு சிம்பிள்ஸ் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்ஸ்க்கு இதில் கிரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சர்க்கிள்ஸ், லைன்ஸ், ஆர்க், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் ஆட்டோகேடில் இருக்கக்கூடிய டூல்ஸ் தான். இந்த டூல்ஸை வச்சு எந்த ஷேப்பில் வந்து உங்களுக்கு சிம்பிள்ஸ் வேணுமோ அந்த சிம்பிள்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சர்க்கிள் அண்ட் பாலிகான் வச்சு ஒரு சிம்பிள்ஸ் நம்ம இப்போ கிரியேட் பண்ணலாம். ஸோ சர்க்கிள்ன்ற கமாண்டுக்கு சி என்ட்ரு கொடுத்தாலும் ஓகே ஆகும். ஆர்எல்ஸ் ஹோம் டேப்பில் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ சர்க்கிள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த பொசிஷனில் ட்ரா பண்ண போகிறீங்களோ அந்த பொசிஷன் கேட்கும். சென்டர் பாயிண்ட், ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எதர் டயமீட்டர் ரேடியஸ் வேல்யூ கொடுக்கணும் அப்படின்ற வேல்யூஸ் கேட்கும். ஸோ டயமீட்டர் வேல்யூ கொடுத்துக்கலாம். ஸோ டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1.5 mm. ஸோ சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இது மேலே வந்து ஒரு பாலிகான் வந்து சர்க்கம்ஸ்கிரைடாக உள்ள பாலிகான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் சைட்ஸில் ட்ரா பண்ணலாம் பாலிகான்? ஸோ 5 சைட்ஸில் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ சென்டர் பாயிண்ட் ஸ்பெசிஃபை பண்ண சொல்லுது. சென்டர் பாயிண்ட் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் இன்ஸ்கிரைப்டா சர்க்கம்ஸ்கிரைடா அப்படின்னு கேட்கும். ஸோ நம்ம அவுட்டரில் வந்து ட்ரா பண்ணுறதுனால சர்க்கம்ஸ்கிரைட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ குவாட்ரேட்டிக் பாயிண்ட், ஒரு சிம்பிள்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த சிம்பிள் நம்ம கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஆட்ரிபியூட் வேல்யூஸ் நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கலில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள்ஸாக இருக்கட்டும், ஒரு வயர்ஸாக இருக்கட்டும், நம்ம இன்சர்ட் பண்ணும்போது அதோட கோட்ஸ் வேல்யூ எல்லாம் கேட்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் வேல்யூஸ், அதாவது அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வேல்யூஸ். எக்ஸாம்பிள் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் டேக் அண்ட் லொக்கேஷன் கோட், இன்ஸ்டலேஷன் கோட், எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ் வேல்யூஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிள்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த சிம்பிள்ஸ் கிரியேட் பண்ணதை சேவ் பண்ணிக்கணும். எந்த லொக்கேஷனில் நம்ம சேவ் பண்ணுறோமோ அந்த லொக்கேஷன்லேருந்து திரும்ப ரிட்ரீவ் பண்ணிவிட்டு சிம்பிள் பில்ட் பண்ணலாம். ஸோ அதாவது ஆட்ரிபியூட்ஸ் வேல்யூ நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ இந்த சிம்பிள்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இந்த சிம்பிள்ஸை வந்து ஒரு லொக்கேஷனில் நம்ம DWG ஃபைலாக சேவ் பண்ணணும். ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல் ட்ராயிங்ஸ்குள்ளே கொண்டு வந்துட்டு சிம்பிள் பில்ட் பண்ண முடியும். அதாவது இந்த சிம்பிள்ஸ்க்கு ஆட்ரிபியூட்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ ஆட்ரிபியூட்ஸ் டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் தான் ஒன்ஸ் நம்ம இன்சர்ட் பண்ணும்போது நம்மக்கிட்ட கமாண்ட் ப்ராம்ப்ட் கேட்கும். நமக்கு தேவைப்பட்ட மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் மெனுவில் பார்த்தீங்கன்னா சேவ்ன்ற ஐக்கான் இருக்கும். ஆர்எல்ஸ் Ctrl+S கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ சேவ், எந்த லொக்கேஷனில் நம்ம சேவ் பண்ண போகிறோமோ அந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அதை சிம்பிள் பில்டருக்குள்ளே கொண்டு வரும்போது நம்ம ரெட்ரீவ் பண்ண முடியும். ஸோ யூசரில் பப்ளிக் டாக்குமெண்ட்டில் AK 2016 லைப்ரரிஸில் பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் அப்படின்ற லொக்கேஷனில் நம்ம சேவ் பண்ணுறோம். ஸோ இந்த சிம்பிள்ஸ் அப்படின்றதில் ஆல்ரெடி ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ண சிம்பிள்ஸை ஒரு பர்டிகுலர் நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். சிம்பிள் சிம்பிள் O8. ஸோ நம்ம சிம்பிள்ஸை வந்து சேவ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல் ட்ராயிங்குள்ளே அந்த சிம்பிள்ஸ்க்கு தேவைப்பட்ட மாதிரியான ஆட்ரிபியூட்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு பிஃபோராக நம்ம ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல் ட்ராயிங்ஸ் வந்து நம்ம ஓப்பனில் இருக்கணும். ஸோ ஓப்பனில் இருந்தால் மட்டும்தான் சிம்பிள் பில்டர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். ஆர்எல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஸ்கிமேட்டிக் டேப் அப்படின்னு இருக்கும். ஸோ ஸ்கிமேட்டிக் டேப்பில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் பில்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். பேனல் லேபில் பார்த்தாலும் சிம்பிள் பில்டர் இருக்கும். ஸோ எந்த டேப்பில் வேணாலும் நம்ம போய் சிம்பிள் பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சிம்பிள் பில்டர் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் கொடுத்ததோட ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டயலாக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா செலக்ட் சிம்பிள் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி சிம்பிள்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் DWG ஃபைலாக நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த ஃபைல்ஸை வந்து நம்ம இதில் இம்போர்ட் பண்ணிவிட்டு ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல் சிம்பிள் லைப்ரரிஸாக நம்ம மாற்ற போகிறோம். ஸோ அது மாற்றும் போது நம்ம ஒன்ஸ் இன்சர்ட் பண்ணும்போது இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வேரியபிளாக நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல் நேம் கேட்குது. அந்த ஃபைல் நேம் நம்ம எங்கே சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரௌஸ்,
எந்த லொக்கேஷனில் நம்ம சேவ் பண்ணியிருக்கோமோ அந்த லொக்கேஷனில் ACAD 2016 லைப்ரரி சிம்பிள்ஸ் அப்படின்ற ஃபோல்டரில் சிம்பிள் 08 அப்படின்றத நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓப்பன். ஸோ அந்த சிம்பிள் கொடுத்ததோட அந்த சிம்பிளோட பாத் எல்லாமே இதில் டிஃபைன் ஆகும். ஸோ எந்த மாதிரி சிம்பிள் டைப் வந்து நம்ம இதில் ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கலில் சேவ் பண்ண போகிறோம் அப்படின்ற டைப் இதில் கொடுத்துக்கலாம். சிம்பிள் டைப்பில் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் பேரண்ட். இதை புல் டவுன் மெனு பண்ணிங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சிம்பிள் டைப்ஸ் இருக்கும். ஹரிசாண்டல் பேரண்ட், ஹரிசாண்டல் சைல்ட், வெர்டிக்கல் பேரண்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம பேரண்ட் சைல்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ பேரண்ட் காம்போனன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அதை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம இன்சர்ட் பண்ணக்கூடிய இதெல்லாம் சைல்ட் காம்போனண்ட்டாக இருக்கும். ஸோ சைல்ட் காம்போனண்ட்டை நம்ம இண்டிவிஜுவலாக டெலிட் பண்ண முடியும். பட் பேரண்ட் காம்போனண்ட்டை டெலிட் பண்ணால் சைல்ட் காம்போனண்ட்டும் சேர்ந்து டெலிட் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் டெர்மினல்ஸ் அண்ட் ஃபுட் பிரிண்ட்ஸ், நேம் பிளேட்ஸ். ஸோ எந்த மாதிரியான சிம்பிள்ஸ் நம்ம இதில் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றத அந்த டைப்பை வந்து இதில் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேரியஸ் செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ எந்த மாதிரியான செட்டிங்ஸில் வந்து நம்ம இதை சேவ் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா GNR ஜென்ரிக் செட்டிங்ஸா இல்லை ஃபியூசர்ஸாக நம்ம பண்ண போகிறோமா அப்படின்ற செட்டிங்ஸ் வந்து நம்ம இதில் ஃபர்ஸ்ட் செட் பண்ணணும். ஸோ ஃபியூசர்ஸ் அப்படின்னா இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த சிம்பிள்ஸ் வந்து எதுக்குள்ளே வந்து நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம், எதுக்குள்ளே வந்து சேவ் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்றதில் அதோட டைப்ஸை வந்து இதில் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஃபியூசர்ஸ் அப்படின்றதுக்குள்ளே நம்ம இதை இம்போர்ட் பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் ஃபியூசர்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோன்னா ஸோ அதோட டேக் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபியூசர்ஸ் அப்படின்ற சிம்பிள் லைப்ரரிஸில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ஐகான் மெனுவை வச்சு இம்போர்ட் பண்ணும்போது அந்த ஃபியூசர்ஸ் அப்படின்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த சிம்பிள் 08 அப்படின்ற சிம்பிள்ஸ் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது அதோட ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் அதோட வேல்யூஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே அப்படின்னு கொடுத்ததோட டைனமிக் பிளாக் எடிட்டர் அப்படின்ற ஒரு விண்டோக்குள்ளே போய்டும். ஸோ இது ஆட்டோகேட்டில் பேசிக்காக வந்து டைனமிக் பிளாக் எடிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது என்னென்னா ஒரு காம்போனண்ட் இல்லை ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு டைனமிக்கலாக வந்து அதோட லென்த் அண்ட் அதோட ஆட்ரிபியூட்ஸ் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணக்கூடியதான் டைனமிக் பிளாக் எடிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம க்ரியேட் பண்ண சிம்பிளை வந்து டைனமிக் பிளாக் எடிட்டருக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். இந்த டைனமிக் பிளாக் எடிட்டரில் நம்ம என்ன மாதிரியான ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் இதில் டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பிளாக் ஆத்தரைசேஷன் பேலட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம க்ரியேட் பண்ண பிளாக் ஒரே சைஸில் இருக்கட்டுமா இல்லை இன்சர்ட் பண்ணும்போது அதோட சைஸ் வந்து வேரியபிளாக வந்து நம்ம இன்சர்ட் பண்ணலாமா அப்படின்றத இதில் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது சிம்பிள்ஸ் வந்து நம்ம ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதோட ஒரு பேஸ் பாயிண்ட் இருக்கும். ஸோ எப்பயுமே சிம்பிள்ஸாக இருக்கட்டும் ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கட்டும் இன்சர்ட் பண்ணும்போது அதோட இன்சர்ஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்சர்ஷன் பாயிண்ட்டை பொறுத்து தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து இதில் இன்சர்ட் பண்ண முடியும். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் அந்த பேஸ் பாயிண்ட். ஸோ பேஸ் பாயிண்ட் எதை பொறுத்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோமோ அதுக்கு பேஸ் பாயிண்ட் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ பேஸ் பாயிண்ட் வந்து இந்த சிம்பிளோட கார்னர் பாயிண்டில் பேஸ் பாயிண்ட் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இன்சர்ட் பண்ணும்போது அதோட லென்த் இல்லை அதோட ஸ்கேல் வைஸ் வந்து வேரி ஆகணும் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா XY அப்படின்னு இருக்குது. ஸோ X வேல்யூ அண்ட் Y வேல்யூ வந்து நம்ம ஹரிசாண்டலாக ஆர் வெர்டிக்கலாக மூவ் பண்ணும்போது அதோட லென்த் வைஸ் அண்ட் வித் வைஸ் வந்து ஈக்குவலாக வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்ற ஆப்ஷன் இது. ஸோ இந்த பிளாக் ஆத்தரைசேஷன் பேலட்ஸில் பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் டேப் இருக்கும். பேராமீட்டர்ஸ், ஆக்ஷன்ஸ், பேராமீட்டர் செட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேராமீட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிவிஜுவலாக அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த்ன்ற பேராமீட்டர் கன்ஸ்ட்ரைன் பண்ணுறதுக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுப்போம். ஸோ அந்த 2 பாயிண்ட்டை பொறுத்து நம்ம ஆக்ஷன்ஸ் எதர் அதை ஸ்ட்ரெச் பண்ணலாம் இல்லை அதை ஸ்கேல் வைஸாக நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் நம்ம பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்ற பேராமீட்டர்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு கிளிக் கொடுத்ததோட கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை த பேஸ் பாயிண்ட். ஸோ பேஸ் பாயிண்ட்டை பொறுத்து அதை நம்ம மூவ் பண்ணலாம். அதாவது ஸ்கேல் வைஸ் அந்த ஆப்ஜெக்டை வந்து ஸ்கேல் ரெடியூஸ் பண்ணலாம் ஆர் அதை ஸ்கேல் லார்ஜ் பண்ணலாம். ஸோ இது எக்ஸ் வேல்யூ அண்ட் ஒய் வேல்யூ இதோட பாட்டமில். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் பேராமீட்டர்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இன்சர்ட் பண்ணும்போது அதோட ஸ்கேல் வைஸை நம்ம வேரியபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் நம்ம கொடுத்துட்டோம் பட் எந்த ஒரு ஆக்ஷன்ஸும் டிஃபைன் பண்ணல அப்படின்றதுக்கு இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள்ஸ் நமக்கு டிஃபைன் ஆகுது. ஸோ இந்த பிளாக் ஆத்தரைசேஷன் பேலட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அப்படின்ற இன்னொரு டேப் இருக்கும். இந்த ஆக்ஷன் டேப்பில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஆக்ஷன் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க நீங்கள் கொடுத்த பேராமீட்டர்ஸ்க்கு. ஸோ பேராமீட்டர்னால் நான் ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ ஒரு லென்த்தாக இருக்கட்டும் இல்லை ஒரு சர்க்கிளாக இருக்கட்டும் 2 பாயிண்ட்டை பொறுத்து கன்ஸ்ட்ரெயின் ஆகக்கூடியதான் பேராமீட்டர்ஸ். ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் நம்ம எந்த மாதிரியான ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஸ்கேல் வைஸ் அதாவது எக்ஸ் அண்ட் ஒய் பேராமீட்டர்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்கேல் அப்படின்ற பேராமீட்டர் கொடுத்தோன்னா இதை நம்ம அதை லார்ஜ் ஆக்கலாம் இல்லாத ஸ்மாலர் ஆக்கலாம். ஸோ ஸ்கேல் அப்படின்ற பேராமீட்டர்ஸ் கொடுத்ததோட கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா செலக்ட் த பேராமீட்டர்ஸ் அப்படின்னு கேட்கும். ஸோ எந்த பேராமீட்டர்ஸை நம்ம ஸ்கேல் வைஸ் பண்ண போகிறோம்.
ஸோ xy அப்படின்ற பேராமீட்டர். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் தி ஆப்ஜெக்ட். எந்த ஆப்ஜெக்ட் நம்ம வந்து xy வேரியபிளாக வந்து நம்ம லார்ஜ் பண்ணுறதோ இல்லை ஸ்மால் பண்ணுறதோ பண்ண போகிறோமோ அந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ண சொல்லுது ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரு கொடுத்தோன்னா செலக்ட் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போனதுக்கப்புறம் ஸ்கேல் அப்படின்ற ஆட்ரிபியூட்ஸ் இதில் டிஃபைன் ஆகிருக்கு. ஸோ ஒரு பிளாக்குக்கு தேவையான, அதாவது சிம்பிள்ஸ்க்கு தேவையான XY வேரியேஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டோம். அதை இன்சர்ட் பண்ணும்போது எந்த ஸ்கேலுக்கு வேணுமோ அந்த ஸ்கேலுக்கு நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா AutoCAD எலக்ட்ரிக்கல் சிம்பிள்ஸ்க்கு தேவையான ஆட்ரிபியூட்ஸ் இந்த டேப்ல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெக்வயர்ட் சிம்பிள்ஸ். ஒரு AutoCAD எலக்ட்ரிக்கல் சிம்பிள்ஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணும்போது, அதாவது இன்சர்ட் பண்ணும்போது அந்த ட்ராயிங்கில் அதுக்கு தேவையான நெசசரி இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு காம்போனன்ட் இன்சர்ட் பண்ணுறோன்னா அதுக்கான ஒரு டேக் வேல்யூ இருக்கணும். நெக்ஸ்ட் அதோட மேனுஃபேக்சரர் யாருன்னு இருக்கணும். அண்ட் அதோட கேட் கோட் அண்ட் ஆஸ்கி கோட், அது எந்த ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கு, எதர் அது ஃபியூசஸா இல்லை ஒயர் ஃபேமிலியா. அண்ட் நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன். ஸோ ஒரு சர்க்யூட்ஸில் நம்ம ட்ரா பண்ணும்போது அதை நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறது, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறது டிஸ்கிரிப்ஷன் 1 2 3. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் லொக்கேஷன் கோட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்வயர்டு இன்ஃபர்மேஷன்ஸ். ஒரு சிம்பிள்ஸ் அப்படின்னு நம்ம இன்சர்ட் பண்ணும்போது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். அண்ட் அதர் தென் தட் ஆப்ஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது வேணும்னா, எக்ஸாம்பிள் ரேட்டிங் அண்ட் ஒயர் அண்ட் ஸ்டைல்ஸ், எந்த மாதிரியான ஒயர் ஸ்டைல்ஸ் இருக்கணும். அண்ட் அதோட டைரக்ஷன்ஸ், எதர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆர் ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். ஸோ எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்னோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மேலே பார்த்தீங்கன்னா 3 டேப் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிம்பிள் கான்ஃபிகரேஷன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சிம்பிள்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் அதை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஃபிகர்னு ஒன்றும் கிடையாது, அதோட செட்டிங்ஸ். இதர் அதோட ஸ்கேல் வைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதோட ஸ்டைல்ஸை வந்து வேறு ஸ்டைல்ஸ் ஆர் ஸ்டைல் ஃபான்ஸ்க்கு நீங்கள் கொண்டு வந்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு ஆட்ரிபியூட்ஸ். அதாவது நார்மல் டெக்ஸ்ட்டுக்கும் ஆட்ரிபியூட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் டெக்ஸ்ட், அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, பட் எடிட் பண்ணலாம். பட் ஆட்ரிபியூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம்ஸ் நம்ம இன்சர்ட் பண்ணும்போது அதோட இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம வேரியபிள் பண்ணி கொடுக்கலாம். ஸோ த ஆட்ரிபியூட்ஸ் நார்மல் டெக்ஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஆட்ரிபியூட்ஸ் ஆர் சேஞ்சபிள் டெக்ஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஆடிட். ஸோ நார்மலாக நம்ம எலக்ட்ரிக்கல் ஃபைல்ஸில் பார்த்துருப்போம். எலக்ட்ரிக்கல் ஆடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கும். எலக்ட்ரிக்கல் ஆடிட் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்யூட்ஸில் என்ன மாதிரியான எரர்ஸ் இருக்குது அப்படின்றத இது ஷோ பண்ணும். அதே மாதிரி நம்ம கிரியேட் பண்ண சிம்பிள்ஸில் என்ன மாதிரியான எரர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு இந்த சிம்பிள் ஆடிட். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஐகான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஆட்ரிபியூட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ். நார்மலாக அந்த ஆட்ரிபியூட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், ஒரு டெக்ஸ்ட் ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸை வெரி பண்ணலாம், அந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது ப்ராப்பர்ட்டி டேப். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் டெக்ஸ்ட். ஸோ ஆட்ரிபியூட்டாக இருக்கிறத நார்மல் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட் ஆட்ரிபியூட்ஸ். ஸோ எந்த மாதிரியான ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் இந்த சிம்பிள்ஸில் நம்ம ஆட் பண்ண போகிறோமோ அந்த ஆட்ரிபியூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆட்ரிபியூட்ஸ். ஸோ அன்வான்ட் ஆட்ரிபியூட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெலிட் ஆட்ரிபியூட்ஸ். ஏதாவது ஆட்ரிபியூட்ஸை டெலிட் பண்ணணும், டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆட்ரிபியூட்டை நம்ம ஆட் பண்ண போனால் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணாலும் இன்சர்ட் ஆட்ரிபியூட் அப்படின்ற டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைனா இந்த ஐக்கான் மூலியமாகவும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்சர்ட் ஆட்ரிபியூட், எந்த இடத்துல அந்த ஆட்ரிபியூட்டை இன்சர்ட் பண்ண போகிறோம், ஸோ டாப்பில் இன்சர்ட் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் அது எந்த ஃபேமிலி அப்படின்றத இன்சர்ட் பண்ண போகிறோம், ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் ஆட்ரிபியூட். ஸோ அதோட சைஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. அந்த சைஸை வந்து வேரியபிள் பண்ணால் ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணனா இன்சர்ட் எடிட் ஆட்ரிபியூட் அப்படின்ற ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த டயலாக் பாக்ஸில் அதோட டெக்ஸ்ட்டோட ஹைட் அண்ட் அதோட ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்து வேரி பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் ஹைட் வந்து 0.5 அப்படின்றத நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஸோ 0.5ன்றது ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். 0.1க்கு வேரி பண்ணிக்கலாம். ஸோ 0.1 அப்படிங்கிறது ரீசனபிளாக இருக்குது. ஸோ எந்த லொக்கேஷன் வேணுமோ அந்த லொக்கேஷனுக்கு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ டேக் அண்ட் ஃபேமிலி அப்படின்ற 2 இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம இதில் கொடுத்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் மேனுஃபேக்சரர் யார் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் ஆட்ரிபியூட். ஸோ எந்த இடத்துல அந்த மேனுஃபேக்சரோட வேல்யூஸ் நமக்கு டிஃபைன் ஆகணும் அப்படின்றதில் கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கேட், ரைட் கிளிக் இன்சர்ட் ஆட்ரிபியூட். நெக்ஸ்ட் ஆஸ்கி கோட், இன்சர்ட் ஆட்ரிபியூட். டிஸ்கிரிப்ஷன், இன்சர்ட் ஆட்ரிபியூட். எந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் வேல்யூ நமக்கு தேவைப்படுதோ again description 2, right click insert attribute. Description 3, again installation code, location code. ஸோ எல்லா ஆட்ரிபியூட்ஸும் இதில் இன்க்ளூட் பண்ணிட்டோம். பட் அதோட வேல்யூஸ் இதில் நம்ம இன்சர்ட் பண்ணல. யார் மேனுஃபேக்சரர், ஸோ அந்த மேனுஃபேக்சரோட இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் டைப் பண்ணிக்கலாம். ஸோ வேல்யூ
AB manufacturer. Okay, and next cat அதோட கோட் வேல்யூ 007B. ஸோ ரெஃபரன்ஸ்க்கு நான் ஒரு வேல்யூ கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு சிம்பிள்ஸ்க்கும் ஒவ்வொரு மேனுஃபேக்சரர்ஸ் இருப்பாங்க அண்ட் அதோட ஆஸ்கி கோட்ஸ் அண்ட் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ நான் ரெஃபரன்ஸ்க்காக அந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கேன். ஸோ 001CB. அண்ட் நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்சர்ட் பண்ணும்போது அந்த வேல்யூஸ் கொடுக்கலாம், ஆர்எல்ஸ் பிஃபோராகவே அந்த சிம்பிள்ஸ்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்கணும், டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஃபியூஸ் பட்டன், ஃபியூஸ் பட்டன் நியூ டைப். அண்ட் நெக்ஸ்ட் இன்ஸ்டலேஷன் கோட். ஸோ சர்க்யூட்டில் வந்து இதை பில்ட் பண்ணும்போது அதோட இன்ஸ்டலேஷன் கோட் அப்படின்னு இருக்கும். ஸோ இன்ஸ்டலேஷன் கோட் இன் 001 அண்ட் அதோட லொக்கேஷன் கோட் LOC 001. ஸோ தேவைப்பட்ட மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம இதில் லோட் பண்ணிட்டோம். அண்ட் இதோட சைஸஸ் எல்லாம் டெக்ஸ்ட் ஃபாண்ட்ஸோட சைஸ் எல்லாம் வெரி பண்ணால் வெரி பண்ணிக்கலாம். அண்ட் இதோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ 0.1 வேல்யூ கொண்டு வந்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆஸ்கி கோடோடது டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது எனேபிள் ஆகும். நெக்ஸ்ட் மேனுஃபேக்சரர் 0.1. ஸோ எந்த லொக்கேஷன் வேணுமோ அந்த லொக்கேஷனுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சிம்பிள் வந்து நம்ம பில்ட் பண்ணிட்டோம். ஸோ இதை பில்ட் பண்ணதுக்கப்புறம் டாப்பில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் பில்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த சிம்பிள் பில்டரில் டன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இதில் கொடுத்ததுக்கப்புறம் டன்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே சேவ் ஆகிடும். ஸோ டன் அப்படின்னு கொடுத்ததோட க்ளோஸ் தி பிளாக் எடிட்டர் ஆர் சேவ் த சிம்பிள் அப்படின்ற ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண சிம்பிள்ஸ் இதை வந்து W பிளாக்காக நீங்கள் சேவ் பண்ணலாமா இல்லை பிளாக்காக சேவ் பண்ணலாமா அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ பிளாக்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சிஸ்டத்தில் உங்களோட சிம்பிள் லைப்ரரியில் மட்டும் சேவ் ஆகும். பட் W பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் சோர்ஸ், அதாவது வேறு சிஸ்டத்துக்கும் நீங்கள் வந்து அந்த ஃபைல்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பிளாக்காக சேவ் பண்ணுமா அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ W பிளாக்காக நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேட்டலாக் லாக்அப். ஸோ AutoCAD எலக்ட்ரிக்கலில் ஒவ்வொரு காம்போனன்ட் இல்லை ஒவ்வொரு சிம்பிள்ஸ் ஆர் சர்க்யூட்ஸ் நம்ம இன்சர்ட் பண்ணும்போது கேட்டலாக் லாக்அப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு சிம்பிள்ஸ்க்கும் ஒரு மேனுஃபேக்சரர்ஸ், ஒவ்வொரு இன்ஸ்டாலேஷன் கோட் அண்ட் லொக்கேஷன் கோட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க நியூ சிம்பிள்ஸ்க்கு வந்து எந்த லொக்கேஷனில் நம்ம லோட் பண்ணுறோம் அப்படின்றத இதில் டிஃபைன் பண்ணிக்கலாம். எய்தர் கேட்டலாக் லாக்அப்பில் பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன் அப்படின்றத லாக் பண்ணலாமா, இல்லை ஃபியூசர்ஸ் அப்படின்றத நம்ம லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ஃபியூசர்ஸ் அப்படின்றதுக்குள்ளே இதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபியூசர்ஸ் பிக் பாயிண்ட், எதை பொறுத்து அந்த காம்போனன்ட் வந்து நமக்கு டிஃபைன் ஆகணும் அப்படின்றத பிக் பண்ணிக்கலாம். ஸோ பிக் பாயிண்ட், ஸோ இதான் அதோட பேஸ் பாயிண்ட். ஸோ நம்ம பிக் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதோட ஐகான், ஸோ அந்த சிம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த ஐகான் இதில் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா W பிளாக், எந்த லொக்கேஷனில் அந்த பிளாக் சேவ் ஆகுதோ அந்த லொக்கேஷன் இருக்கும். அந்த லொக்கேஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ரௌஸ் அப்படின்ற கமாண்ட் கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள்ஸ் அப்படின்றதுல நமக்கு சேவ் ஆகிருக்கு. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா PNG, நார்மல் ட்ராயிங் ஃபைல்ஸ்லேருந்து நம்ம AutoCAD எலக்ட்ரிக்கல் சிம்பிள்ஸை நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். அது சிம்பிள்ஸை நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா லைப்ரரிஸில் லோட் ஆகிருக்கு. ஸோ இதை ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ AK 2016 அதுக்குள்ளே இமேஜ் அப்படின்ற ஃபைல்ஸ்குள்ளே இருக்கும். ஸோ ஓகே. ஸோ இந்த சிம்பிள்ஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ சிம்பிள்ஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஸோ சிம்பிள் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் அந்த சிம்பிள்ஸ் இதில் லோட் பண்ணணும்னா லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரியான சிம்பிள்ஸ் நமக்கு வேணுமோ அதோட ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் அதோட வேரியபிள்ஸ் சேஞ்ச் பண்ணி நம்ம ஒவ்வொரு சிம்பிள்ஸையும் சிம்பிள் லைப்ரரியில் லோட் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் சேஞ்சஸ், எஸ். ட்ராயிங் ஃபைல் எஸ், க்ளோஸ் கொடுத்துக்கலாம். ஸோ டெமோ O3 ஸோ அப்படின்ற ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் ட்ராயிங்கில் அதை இன்சர்ட் பண்ணனா இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஐகான் மெனுவில் போயிட்டு எங்கே நம்ம லோட் பண்ணி வச்சோமோ அந்த லொக்கேஷனுக்குள்ளே நம்ம எடுத்துக்கலாம்.
ஸோ ஃபியூசர்ஸ் அப்படின்றதுக்குள்ளே நம்ம சேவ் பண்ணோம். ஸோ அந்த லொக்கேஷனில் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பேனல் டேப்பில் இருக்கோம். ஸோ ஸ்கிமேட்டிக் டேப்பில் ஐகான் மெனுவில் ஃபியூசஸ். ஸோ அந்த ஃபியூசஸில் நம்ம அந்த நேமில் சேவ் பண்ணியிருக்கோம். அதாவது சிம்பிள் O0. அந்த சிம்பிள்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றதில் சர்ச் பண்ணி எடுத்து அதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். டைப் இட் அது அந்த எந்த நேமில் நம்ம சேவ் பண்ணியிருக்கோமோ அதை ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதில் PNG அது லோடாக இருந்ததுன்னா அதை எடுத்துக்கலாம். ஸோ இங்கே எந்த லொக்கேஷனில் நம்ம சேவ் பண்ணுமோ அந்த லொக்கேஷன்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். AK 2016 லைப்ரரி அதில் சிம்பிள். இந்த சிம்பிளில் பார்த்தீங்கன்னா SFuse Bowl 08 அப்படின்றது சேவ் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணி எந்த லொக்கேஷனில் வேணுமோ அந்த லொக்கேஷனில் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு டைமும் ப்ளேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்பட்ட மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை வேரி பண்ணிக்கலாம். அதுதான் வந்து AutoCAD எலக்ட்ரிக்கல் சிம்பிள்ஸ் நார்மல் AutoCADல நம்ம பிளாக் எடிட்டரில் பண்ணுறதுக்கும் AutoCAD எலக்ட்ரிக்கல் ட்ராயிங்ஸில் நம்ம பண்ணக்கூடிய இந்த சிம்பிள் பில்டருக்கும் உள்ள ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். ஸோ ஒவ்வொரு டைம்ஸும் வந்து அதோட காம்போனன்ட் டேக் அண்ட் அதோட டிஸ்கிரிப்ஷன் வேல்யூஸ், அதோட மேனுஃபேக்சரர் கேட்டலாக் வேல்யூ அண்ட் இன்ஸ்டாலேஷன் கோட் அண்ட் லொக்கேஷன் கோட் எல்லாத்தையுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எந்த லொக்கேஷனில் நமக்கு வேணும் அண்ட் அதோட ஸ்கேல் சைஸ் அண்ட் அதோட ஐட்டம் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜூம் இன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ நம்ம ஃபியூசர்ஸ் அப்படின்றது இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் வந்து சிம்பிள் பில்டர்ஸ். நமக்கு தேவைப்பட்ட மாதிரியான சிம்பிள்ஸை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிவிட்டு சிஸ்டம் லைப்ரரியில் லோட் பண்ணி வச்சுக்கலாம். லோட் பண்ணதை நம்ம n நம்பர் ஆஃப் டைம்ஸ் எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போது நம்ம சர்க்யூட்ஸில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைம் இன்சர்ட் பண்ணும்போது அதோட வயர்ஸ் அந்த இன்சர்ட் பண்ணுற இடத்துல ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சிம்பிள்ஸ் வந்து அதில் ப்ளேஸ் ஆகிடும். ஸோ ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு தேவைப்பட்ட மாதிரியான ஆட்ரிபியூட்ஸ் வேல்யூ டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து சிம்பிள் பில்டர் AutoCAD எலக்ட்ரிக்கல் இருக்கக்கூடிய ஒரு ஒண்டர்ஃபுல் ஆப்ஷன்.